வாங்க வாங்க எல்லாரும் வாங்க அனிமல்ஸ் வாங்க. யானையாரே என்ன மேல போய் நிற்கிறீரு? சிங்க ராஜா நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க, அதனாலதான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு பெரிய உருவமா இருந்தாலும் உண்மை விட நான் உருவத்துல சிறியவன் தான். ஆனா என்ன ராஜாவா ஏற்றுக்கொண்டு சிங்கராஜா பார்க்க 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 நன்றி நன்றி. உங்களுடைய வீட்டுக்கு வரதுக்கு ஆசாசியா இருந்தேன், ஓட்டி ஓட்டி வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் சிங்கராஜா. வணக்கம் வணக்கம். வீட்டுக்கு வந்தது மற்றவங்களாம் தான் நின்றுட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நல்லா இருக்கேன். உன்னை பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. சரி சரி, எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க. நம்ம காட்டுக்குள்ள இருக்கிற அனிமல்ஸ் உங்க மேல எப்போதும் பக்கத்து காட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கு. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நயவஞ்சகமான வார்த்தைகளை கேட்டு ஏமாந்து போகக்கூடாது. என்ன புரியுதா? புரியுது 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 ராஜா. அதனால இப்போ உங்களுக்காக நான் ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அந்த விருந்துல நீங்க பங்கு பெற்று உங்களுக்கு விருப்பமான உணவை சாப்பிடுங்க. சூப்பர் சூப்பர். அப்புறம் உங்க இருப்பிடம் செல்லுங்க. சரி ராஜா சரி ராஜா. ரொம்ப பெரிய என்ன விட யாரும் பெரிய ஆள் கிடையாது. நான் மழை வைத்து வந்தாங்க. பயப்படாத. என் பேரு ஸ்னேகன். நான் எல்லாரையும் செய்வேன். ஏன் என் பக்கத்துல வந்தீங்க? நான் பக்கத்து காட்டுல இருந்து வந்திருக்கேன். சரி, உன் பேரு என்ன? என் பேரு மிஸ்டர் மங்கி பிங்கி. அங்கி பிங்கி ரொம்ப அழகான பேரு. ஆமா, இந்த காட்டு ராஜா நடத்துற கூட்டத்துக்கு நீ போகலையா? எனக்கு அது பிடிக்கல. சரியா சொன்ன. செய்யாத வயசாயிட்டு அதனால எனக்கு போக பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் இந்த சிங்கம் தான் ராஜாவா இருக்கணுமா? ஆமா, அதுதான் காட்டுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. இல்ல, நான் சொல்றேன், நீ இந்த காட்டுக்கு ராஜாவாகலாம். நானா? ஆமா, இந்த காட்டுக்கா? உன் முகத்துல ரொம்ப அழகு இருக்கிறது. தேங்க்யூ. நான் ஒன்னு கேட்கிறேன். மரத்துக்கு மரம் நீ தாவுவாய், சிங்கத்தால் தாவ முடியுமா? நீ குட்டிக்கரணம் அடிப்பாய், சிங்கம் குட்டிக்கரணம் அடிக்குமா? உன்னை போல சிங்கம் எதுவும் செய்ய முடியாது. ஆமா, அது சும்மா கத்தி கொண்டுதான் இருக்கும். ஆமா, அதனால மங்கி பிங்கி நிழல்ல அந்த போரைக்கு அந்த பக்கம் காத்து கொண்டு இருப்பேன். என்ன சொல்லி எதற்கு கொண்டு வரணும்? நீ அவங்கிட்ட பேசும்போது அவங்க ராஜாவாங்கன்னு சொல்லி ஏமாத்து. பிறகு இங்க வந்த பிறகு நான் பேசுறேன். ஓகே, தேங்க்யூ. எதிர்ல பண்ற மிருகங்கள் எல்லாம் கூட்டிட்டு வா. நல்லா சொல்லி அனுப்பியிருக்கேன். இந்த காட்டுக்குள்ள புகுந்துட்டேன். இனிமே எனக்கு வேட்டம். இங்கே ஒவ்வொரு மிருகத்தையா சுத்தி வளைச்சி எலும்புகளை நொறுக்கி அப்படியே சாப்பிட வேண்டியதான். ஏய் பிள்ளைங்களா, ஹலோ பிள்ளைங்களா, என்னுடைய ஐடியா எப்படி இருக்கு? என்னது நல்லா இருக்கா? நல்லா இல்லையா?
உனக்கும் நான் சொல்லுறேன் ஐடியா கேப்பியா? ஏய் நான் சொல்றபடி கேளு. உங்க அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுன பேச மாட்டியா? ஸ்கூலுக்கு ஒழுங்கா போகாத. ஏய் உன் ஃப்ரெண்ட சண்டை போடு, கெட்ட வார்த்தை பேசு, அதான் ஜாலி. பேச மாட்டியா? என்னடா இப்படி பேசுற? ஏய் கோயிலுக்குலாம் போகாத, சண்டே ஸ்கூல் போகாத, வசனம் படிக்காத, ஜபம் பண்ணாத. என்னடா இது? நமக்கு ஆதரவா ஒருத்தர் பேச மாட்டேங்காங்க. நீங்க யாரு? யாரு? அந்த பேரை சொல்லாத, 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 சொல்லாத. மாடு ராஜா என்னை எல்லாரும் மாட்டு பாயான்னு சொல்லி ஏசுவாங்க. மாடு ராஜான்னு கேட்கவே சந்தோஷமா நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்க பலம் சிங்கத்துக்கு கிடையாது. வருங்காலத்துல நீங்க எல்லாம் ராஜா, அதனால மாடு ராஜான்னு சொல்றேன். முழு மாடு ராஜா. இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாது. எப்படி அழகாக முழு மாடு ராஜான்னா நீங்க முழுமையான ராஜான்னு அர்த்தம். ராஜான செல்லமா கூப்பிடுதான் ராஜான்னு நான் நினைச்சுக்கிட்டேன். நீ ஏதோ சிங்க ராஜாவுக்கு கம்பேர் பண்ணி நீ பேசுத. உங்களை இன்னைக்கு நான் ராஜா வாக்குறேன். நீங்க என் கூட அந்த குடும்பத்துக்கு வந்தா போதும், அந்த கொகைக்கு வந்தா போதும். நீ கீழே இறங்கி வந்தேன்னா ஒரே முட்டி தள்ளிடுவோம். நீ சொன்னா கேளுங்க. ராஜானா அது சிங்க ராஜா தான் காட்டுக்கு. நான் சொல்றது புரியுதா புரியலையா உங்களுக்கு? எனக்கு புரியாது. எனக்கு மாட்டு புத்தி இருக்கு, எனக்கு புரியாது. உனக்கு புரியல, நொறுக்கி நொறுக்கி என்ன வேணும்? நீங்க ராஜா வாங்கணும், அதுதான் எனக்கு வேணும். ராஜா வாங்கணுமா? ஆமா. இப்ப நம்ம சிங்க ராஜாவை என்ன பண்றது? சிங்க ராஜாவை என்ன பண்றது? அது சிங்கத்துல செட்டவே மாட்டேங்க. உங்களுக்கு இருக்க பலம் என்ன? ஒரே நேரத்துல 4 ஆண்டா சோறு தின்னீங்க. சிங்கம் ஆண்டா திங்க முடியுமா? திங்க முடியாது. என்ன இருந்தாலும் நாட்டுக்கு சிங்கம் தான் ராஜா. ஓடிக்கிட்டே இருக்க உங்க வாய்ஸ் தொண்டை கட்டிங்களா? பரவாயில்ல. நான் காட்டுக்கு ராஜாவாகணும்னு ஆசைப்படுறேன். கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்குது. ஆனா சிங்க ராஜா தான் என்னைக்கு ராஜாவா இருக்கணும். சரி, எனக்கு இருக்க விருப்பம் இல்லப்பா. அப்ப நில்லுங்க. இருக்க விருப்பம் நில்லுங்க. உனக்கு எவ்வளவு பொழப்பு பாத்தியா? என்ன சொல்றேன்னா கொஞ்சம் கீழே இறக்கி இங்க வா, என் பக்கத்துல அந்த கடிச்சு விடுவாங்க. அதுக்கு நம்ம வா. கொகைக்கு மட்டும் வாங்குவேன். எங்க? அந்த ஒரு கொகை இருக்கு. அங்க எங்கேயும் நான் வரல. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. நாம ராஜாவாக எனக்கு விருப்பம் இல்லப்பா. போடா போ. என்ன விஷயம்? பதட்டமா இருக்க? என்ன சொல்ற?
ஐயோ அந்த பாம்பு மோசமானவளாச்சே. தயவஞ்சமா பேசி ஏமாத்தி கொள்ள பார்க்கலாம். என் காட்டுல எனக்கு கீழ்ப்படியாத அந்த மிருகமானாலும் அந்த மிங்கி பிங்கிக்கு நான் அன்பு காட்டுவேன். இப்பவுமே நான் போய் அந்த குகைக்கு சென்று அந்த சிறைங்கிற பாம்பை விரட்டுவேன். என் குரங்கை காப்பாற்றுவேன். புத்திமதி சொல்லுவேன். உனக்கு ரொம்ப நன்றி. என்னடா உனக்கு பின்னாடி யாருமே இல்ல, என்கிட்ட வந்திருக்க. நான் சொல்றத முதல்ல கேளுங்க. சொன்ன மாதிரி வரல. பாட்டுக்கு ராஜாவும் நான் ஆக்குறேன், வா வான்னு சொல்லுவேன். அப்புறம் விலங்கு என்ன பார்த்துட்டு மக்களை பண்ணி சிரிச்சுட்டு போகுது. எல்லா விலங்கு சொல்லுது, பாட்டுக்கு ராஜா சிங்கம் தான் சிங்கம் தான். ஏ பிங்கி மங்கி, நீ கூப்பிட்ட அத்தனை மிருகங்கள் வரலடா. ஆமா, அவையெல்லாம் புத்திசாலி. என்ன சொல்றீங்க? நீ முட்டா என் கொகையில வந்து மாட்டிக்கிட்டடா. என்ன சொல்றீங்க? நீ எனக்கு போதுண்டா. சத்தம் போடாத. சத்தம் கேட்கு. சத்தம் போடாத, சத்தம் போடாத. சிங்கராஜா சிங்கராஜா சிங்கராஜா, நான் எனக்கு அந்த ஸ்நேகம் பேச்சு கேட்டதுனால என் மைண்ட் அப்படி மாறிட்டு ராஜா. தவறான ஆலோசனையை கேட்டு உடனே மாதிரி நிறைய பேர் இப்படி தப்பான வழிக்கு சென்று இருக்காங்க. இந்த சிநேகன மாதிரி ஏமாத்துற சத்துரு, கொள்ளாத விசாஸ் நம்மளை ஏமாத்து போகக்கூடாது. தவறான ஆலோசனையை கேட்டதுனால நீ இப்படி இவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டியிருக்க. ஒரு சாதாரண குரங்க உன்னுடைய ராஜாவாகிய சிங்கம் நான் காப்பாற்றினேன். பஞ்சவர்ண கிளிக்கு நன்றி சொல்லணும். உன்னை காப்பாற்றுவதற்கு நான் வந்தது போல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் காப்பாற்ற நல்வழிப்படுத்த இயேசு உலகத்துக்கு